ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தீபா லைஃப் ஸ்டைல் 19. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் நெஞ்செலும்பு கறி சூப்பு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் அப்படியே வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது அதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அது கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பு குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறோன்னா இந்த மசாலாவே தேவையே கிடையாது. நமக்கு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மசாலா நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்புக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, நெஞ்செலும்பு கறியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம். தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேரணும். எப்போதுமே வந்துட்டு மட்டன், நாட்டுக்கோழி இது எல்லாமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும், வாசனையுமே நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு ஜீரகம், சோம்பு, கறி மசாலா, பட்டை போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கட்டும் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வதங்கி சுருள இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா அந்த பொன்னிறத்தில் வரும் இல்லைங்களா வெங்காயம், அந்த மாதிரி வந்துட்டு ஆட் ஆகிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அந்த பொன்னிறம் மாற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு சின்ன வெங்காயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுறோம் அப்படின்னா, அது வந்துட்டு கீழே வந்து அந்த குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலையோ வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டாது, அடி பிடிக்காது, டேஸ்ட்டுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா குழம்பு கட்டிட்டுக்காக்கா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டா அதையுமே வந்து நல்லா ஒரு கிளறி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு வதக்கவே இல்லை எந்த பொருளுமே. அதனால் வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனையெல்லாம் வந்துட்டு போகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டனை, அதையும் வந்துட்டு நெஞ்செலும்பையும் வந்துட்டு அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியோட நெஞ்செலும்போடு சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி பாப்பாலாம் லீவில் இருக்காங்க, அதான் அவங்களோட சவுண்டும் சேர்த்து வீடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு குழம்பா இருக்கட்டும் நம்ம கல் உப்பு சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம என்னதான் நைஸ் உப்பு சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் கிடைக்காது. கல் உப்பே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரும்பாலும் சமையலுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தேங்க, அந்த தண்ணியை கொஞ்சோண்டு மிக்சியில் ஊற்றி அதையுமே ஊற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுலேயே ஒரு கிளறி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 3 பேர் இருக்கோம், சரி போதும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டேன். இப்போ புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து தூவி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுட்டு விசில் போட்டு விட்டுலாம். அவ்வளோதாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து மட்டன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 3 விசில் விட்டேன், கரெக்டாகவே இருந்தது. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நெஞ்செலும்பு கறி சூப்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். பாய், தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்